ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என் பையனுக்கு செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க நான் பண்ணுறேன். இன்றைக்கி அதுக்காக ஒயிட் ரைஸ் சாதம் வேக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு, அதில் வெங்காயம், கேரட், பீன்ஸ் போட்டு வணக்கியிருக்கேன். கூடவே கொஞ்சம் பூண்டும் போட்டிருக்கேன். இது 3மே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டு நல்லாவே ஷாலோ ஃப்ரை பண்ணணுங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு, கொஞ்சம் பன்னீரை போட்டு, அதையும் கொஞ்சம் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் காய் வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் மட்டும் போட்டு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா, அதில் உங்களுக்கு தேவையான அளவு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், வினிகர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் போட்டிருக்கேங்க. இந்த சுகர் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த காயோட கலர் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம சுகர் போட்டிருக்கோம். இதில் உப்பு பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதில் அதாவது அந்த சாஸ் ஐட்டத்துலலாம் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பன்னீரை வந்து ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஒரு ஷாலோ ஃப்ரை ஒரு அளவுக்கு ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நான் வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாதத்தை வந்து எடுத்து நான் ஏற்கனவே கிளறி வச்சுருக்க அந்த காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நல்லா ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பன்னீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். என் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. என் பையனுக்கு இதை தான் கொடுத்தேன். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி